பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். மேத்யூ சாப்டர் 11 verse 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வசனம் இது. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நிறைய பாரங்கள் இருக்கலாம். இது பாரம்னா நிறைய பேருக்கு ரெண்டு விதமான டயர்ட் இருக்கு. பாடியில் டயர்ட், ரெண்டு விதமான டயர்ட் இருக்கு. ஒன்று பாடியில் டயர்ட் ஆகுறது, சரியா? நிறைய உழைத்து களைத்து இருப்பார்கள். சரி, டே நைட் உழைக்கும் போது பாடியில் டயர்டு வரும். ஆனால் இன்னொரு டயர்டு ஒன்று இருக்கு, இன்னொரு சோர்வு. ரெண்டு விதமான சோர்வு. ஒன்று சரீரத்தில் வர சோர்வு, இன்னொரு சோர்வு என்னன்னா அந்த இருதயத்தில் அந்த ஆத்துமால வர சோர்வு. ஆண்டவர் நீங்க என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரத்துல வர சோர்வுல இருக்கலாம் என்கிட்ட வாங்கினா அப்படி சொல்லலை. இந்த ஆத்மா ஹார்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு அந்த ஹார்ட்ல பயங்கரமான சோர்வு, என்ன பண்றதுன்னு தெரியல, அடுத்தது பயங்கரமான ஒரு சோர்வுல இருக்கிறவங்கள ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வாமா, நீ என்கிட்ட வா. அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் விசுவாசம், பல விதமான கவலையில இருக்கிறீங்களா, காலையில குடும்ப பிரச்சனைகள், கடன் பாரங்கள், ஸோ இன்னும் கர்ப்பம் தாக்கலை, குடும்பத்தில் நிறைய கேள்விகள், ஆஃபீஸில் பிரச்சனை, நிறைய பாரங்கள். இது உங்கள் சரீரத்தில் உங்கள் இருதயத்தை பாரப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பாரம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு மூட்டையை தூக்கிட்டு போகிறான். ஸோ தூக்கிட்டு போயிட்டு பயங்கர கஷ்டமான வெயிட்டு அந்த முதுகில் தூக்கிட்டு போயிட்டு அதை போய் இறக்கி வச்ச உடனே அவனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்பாடா முடிச்சிட்டேன்டா அப்படின்னு. அது மாதிரி தான் இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், அது மாதிரி ஒரு ரிலீஃப் வேணும்னா நீங்கள் ஆண்டர்கிட்ட வாங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண அந்த ஆத்மால இருக்கிற டயர்டை, அந்த ஹார்ட்ல இருக்கிற டயர்டை கர்த்தர் இன்னைக்கு நீக்குவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு ஒருவேளை அநேகர் ஆண்டவரே சரீரத்துல இல்ல, அந்த ஆத்மால, அந்த ஹார்ட்ல ஆண்டவரே நிறைய கத்தாவே டயர்ட்னஸோட சோர்வோடு காணப்படலாம். பிள்ளையோட எதிர்காலத்தை பார்த்து ஆண்டவரே அவங்களுக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும், இவங்க எப்படி செட்டில் ஆவாங்க, இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், பலவிதமான சோர்வுகள் அந்த பிள்ளையுடைய இருதயத்தை தாக்கி கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த சோர்வுலேருந்து அந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்கப்பா. உங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஒரு குறைவு இல்லாம நீங்க அற்புதமாய் நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அன்றைய பர்த்டே வெட்டிங் அனுசரித்து கொண்டாடுற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அன்றைய அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை தாங்க. எல்லாவற்றுக்கு மேல அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அப்பத்தி, தண்ணீர், எண்ணெய், மாவு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யாருக்கு எந்த குறைவு இருக்கக்கூடாது ஆண்டவரே. திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைப்பரலான ஆத்துமாக்களை தாங்கப்பா. அந்த ஆலயம் கட்டுகிற பணிக்காண்டவரை ஜனங்களோடு பேசும். உலகத்தின் ஆளாய திசைகளது ஜனங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கென்று ஒரு ஆலயம் கட்டுவதற்கு எங்களை பலப்படுத்துவீரா. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. God bless you.